போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? இந்த பெருக்கு ஆறு எப்படி தூக்கி போடுறாங்கன்னு. ஏங்க என் கையில கொடுத்தாதான் என்ன? தொடப்பத்தெல்லாம் அப்படி வீட்டுக்கு வந்த மருமக கையிலலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோமா, கீழே போட்டுருவோம், நீங்களா தான் எடுத்துக்கணும். அதுதான் முறை. நல்லா இருக்கிறே உங்க முறை போறையெல்லாம். வாய் பேசாம எடுறி தொடப்பத்தை. எடுமை நீ குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யணும், அதுக்காக தான் தொடப்பத்தை கீழே போட்டது. சரியா? எடு தொடப்பத்தை எடு. இருந்தாலும் வாவர் இதெல்லாம் அப்படி தாண்டி பண்ணுவான். எடு தொடப்பத்தை. என் வீட்டில் யார் ரூமை கூட நான் பெருக்கினது இல்லை, ஆனால் இங்கே வந்து வாசலை கூட்டி பெருக்க போகிறேன். எல்லாம் என் நேரம், எல்லாம் நல்ல நேரம் தான்மா. எடு தொடப்பத்தை. சரி சரி எடுக்கிறேன், ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் பெருக்கிறேன். என்ன அவர் வராரு? சரி அப்படியே ஆக்டிங்கை போட்டுருவோம். சரிக்கா நான் பெருக்கிறேன். இனி தினமுமே நானே பெருக்கிறேன். சரியாக்கா? இதுதான் நல்ல புள்ளி கழகு. ஆரம்பம் என்னமோ முடியாதுன்னு தான் ஆரம்பிச்சா, ஆனா முடிக்கும் போது முடியும்னு சொல்லிட்டாக்கா. அதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சிமை என்னன்னு தெரியலையே. வேற என்ன காரணம்? அதான் ஏன் மாதிரி ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் தான் காரணம். போலம்பாம பெருக்கிடி. அது என்னடி பூ தொட்டிக்கிட்டே போய் தொடப்பத்தை வச்சு குத்திக்கிட்டு இருக்க? அங்க இருந்து தான் மண்ணு வருதே. லூசே, அது தொட்டி மண்ணுடி. தொட்டிக்குள்ள தானே மண் இருக்கணும், அது ஏன் தொட்டிக்கு கீழே இருக்குதே? தொட்டியில தண்ணி விடுறப்ப கொஞ்சம் மண்ணு வெளியே வரதாண்டி செய்யும். நீ எதுக்கடி அந்த மண்ணை நோண்டிக்கிட்டு இருக்க? அது விட்டுருடி. சரி, இவளெல்லாம் இன்னும் அதிகமாக வேலை வாங்கணும். இருடி, போக போக வச்சுக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும்ல. இரு ஆரம்பிக்கிறேன். செல்லம், என்னம்மா நீ போயிருக்கிற? செல்லம்மா. என்னக்கா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? வீட்டுக்கு வந்திருக்க மருமக கையால தொடப்பத்தை கொடுத்து போயிருக்க சொல்லியிருக்கீங்க. பின்ன தோசை கரண்டியை கொடுத்தாப்பா பெருக்க வைக்க முடியும், இல்ல ஜல்லி கரண்டியை தான் கொடுக்க முடியுமா? நான் அப்படி சொல்லலக்கா, அவ இப்பதானே வந்திருக்கா இந்த வீட்டுக்கு, அதுக்குள்ளவா இந்த வேலையெல்லாம் வாங்குறது? அப்ப வேற எப்ப வேலை வாங்கினா தம்பிக்கு வசதியா இருக்கும்? கொஞ்ச நாள் போட்டோம்க்கா, எங்களோட ஹனிமூன் பீரியட் எல்லாம் முடியட்டும். அது வரைக்கும் என் ஒய்ஃப் அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வேலையை சொல்லி கொடுங்க. அது வரைக்கும் அவ அப்படியே அழகா பட்டர்ஃப்ளை மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வரட்டுமே. பட்டர்ஃப்ளை நல்லா கரப்பாம்பூச்சியை அடிக்கிற மாதிரி வார்த்தையால என்னை போட்டு ரூம்ல அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் பட்டர்ஃப்ளைன்னு நடிக்கிறான் பாரு அப்படியே. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி ஹனிமூன் பீரியட் எல்லாம் முடிகிற வரைக்கும் உன் பொண்டாட்டிக்கு வீட்டு வேலைகள்ல இருந்து விலக்கு கொடுக்குறோம் நாங்க. தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். மணி தொடப்பத்தை கீழே போட்டுட்டு வாமா. நான் எங்கேயும் வரலைங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கற்றுக்கணுன்னு தான் நான் வந்தேன். நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். விட்ரி மணி, அதை உன் புருஷனை சொல்லிட்டாருல, தொடப்பத்தை கீழே போடு, நாங்களே பெருக்கிக்கிறோம். பரவாயில்லக்கா, நானே பெருக்கிக்கிறேன். ஏங்க நானே பெருக்கிக்கிறேன், நான் இதெல்லாம் கற்றுக்கணும். நானே பெருக்கி தண்ணி தெளிச்சு வச்சிடுறேன். அக்காங்களா நீங்களே கோலம் போட்டுக்கோங்க என்ன? ஆமாம், இது நான் உங்கள் பிள்ளைங்க பேல லெவலில் நான் ஒழுங்காக வீட்டுக்குள்ளே திரும்பி வைக்காதுங்களா? இப்படியே போட்டு போய்க்கிடுங்க. அது விளையாடுற ஆர்வத்தில் விட்டுட்டு வந்திருக்கோங்கடி. தப்பு தப்பு தப்பு. நம்ம பொருளை நம்ம தான் பெத்திரமா வச்சுக்கணும். இப்படியெல்லாம் போடக்கூடாது. இப்படியெல்லாம் போட்டா அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. ஐயோ, எங்க நான் தெரியாம அடிச்சிட்டேங்க. சாரி. மனோ, வலிக்குதா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது சாஃப்ட் பால் தானே, எனக்கு அதெல்லாம் வலிக்கல. இட்ஸ் ஓகே மணி, எனக்கு ஒன்றும் ஆகல. சாரிங்க. ஏன் செல்லம் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நான் தான் ஒன்றும் ஆகலன்னு சொல்றேன்ல. நீ பொறுமையா பெருக்கிட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சிட்டு வா என்ன, நான் ரூம்ல வெயிட் பண்றேன். மனோ எவ்வளோ நல்ல பையனா இருக்கான்ல. ஆமாக்கா, அது சாஃப்ட் பாலாவே இருந்தாலும் ஓங்கி அடிச்சா வலிக்க தான் செய்யும். இதை அடிச்சு அடிக்கி யாருக்கா இருந்தாலும் வலிக்கதாங்க செய்யும். அப்படி பலாருனால அடிச்சுது. ஆனாலும் அவன் பாருங்க வலிக்கல. நீ பெருக்கிட்டு வா செல்லும், நான் ரூம்ல வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். எவ்வளோ குட்டு பாயில. யாரு அவனா? குட்டு பாய். ரூமுக்குள்ள அவன் என்னென்ன பண்றான்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். இன்னைக்கு என்னென்ன திட்ட போறானோ இதை வச்சு. நான் அது வேணும்னு எல்லாம் உங்களை அடிக்கல, சரியா? நான் உங்ககிட்ட அதை பத்தி எதனா கேட்டனா? இல்ல, இருந்தாலும் சொல்றேன். தேவையில்லாததெல்லாம் பேசாத. நான் எதனா கேட்டேன்னா மட்டும் பேசு. இப்போ வா கிளம்பலாம், எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி, நான் கொஞ்சம் ஸ்ப்ரே மட்டும் அடிச்சிட்டு வந்துடுறேன். வாட் எவர், நான் வெளியே வெயிட் பண்றேன். சரிங்க மனோஜ். ஏன் படிக்கிட்டு நல்ல மூட்ல இருக்கிறான் பொழுதுகிட்டே, அதனாலதான் திட்டாம போறான். நான் கூட எங்க என்னை போட்டு வறுத்துட்டு போனோம்னு நினைச்சு பாத்ரூம்குள்ளேயே ரொம்ப நேரம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை தப்பிச்சேன். காலையில இருந்து இப்போ வரைக்கும் ஒரு திட்டு கூட வாங்கலை. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படியே இன்னைக்கு நாள் ஃபுல்லா போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். எதனா அப்படி இப்படின்னு பண்ணி ஐஸ் வச்சு அவர் மனசுல இடத்த பிடிச்சாதான் உண்டு. இல்லைன்னா அவ்வளோதான். நானும் இப்படியே இருக்கணும், அவரும் அப்படியே தான் இருக்கணும். எப்படியாச்சும் அவர் மனசை மாற்ற பார்க்கணும். என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்? நந்தினி வாட்ச் வாங்கி கொடுத்துட்டா. பேசாமல் அவருக்கு நம்ம பெருசு வாங்கி கொடுக்கலாமா? பெருசு நல்லா சூப்பராக இருக்கும்ல. நல்ல காஸ்ட்லியான பர்ஸாக வாங்கி கொடுப்போம், லெதர் பர்ஸா. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல ஞாபகத்தமாக அவரும் வச்சுப்பார். என் பொண்டாட்டி இதை வாங்கி கொடுத்ததுன்னு பல வருஷமாக அதை வச்சு ஓட்டுவார். வாங்கி கொடுப்போமா?
ஆனால் வெறும் பர்ஸை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா? வாங்கி கொடுக்குற மொதல் கிஃப்ட்டை நல்லா வெயிட்டாக வாங்கி கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். நம்ம பேசாமல் அவருக்கு லேட்டஸ்ட்டு ஐஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். அப்போ தான் அது காலத்துக்கும் நின்று பேசும். என் பொண்டாட்டி பெரிய கிஃப்டாக எனக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்னு அவரும் சொல்லிப்பார்ல. அவருக்கு அதிலெல்லாம் பெருசாக உடன்பாடு இல்லை, பெரிய கிஃப்ட்டு சின்ன கிஃப்ட்டுன்னு. ஆனால் எனக்கு இருக்குது. நான் என் புருஷனுக்கு மொதல் கிஃப்ட்டை நல்லா வலுவாக வாங்கி கொடுத்துன்னு நான் சொல்லுவேன் 4 பேர்கிட்ட. சரி சரி ஐஃபோனை வாங்கி கொடுக்குறதுன்னு முடிவாயிடுச்சு. இப்போ காசுக்கு என்ன பண்ணுறது? நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு ஒரு 50,000 வச்சிருக்கேன். ஆனால் அதை வச்சுக்கிட்டலாம் ஐஃபோனை வாங்க முடியுமா? அது ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகும் இல்லையா? பேசாமல் அப்பா கிட்ட ஃபோனை பண்ணி கேட்போமா? வேணாம், பாவம் அப்பா என் கல்யாணத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த காசையெல்லாம் எப்படி திரும்பி சம்பாதிக்கிறதுன்னு அவர் மண்டி உடைச்சிக்கிட்டு இருப்பாரு. அதனால் வேணாம் அப்பா வேணாம். நம்ம அண்ணனுக்கே ஃபோனை பண்ணி கேட்போம். அவன் நல்லா சம்பாதிச்சு வச்சுருப்பான். அவனால் எனக்கு ஒரு 2 லட்சம் செலவு பண்ண முடியாதா என்ன? நம்ம கேட்போம் அவன்கிட்டயே. ஆனால் அவனும் கையை விரிச்சிட்டா என்ன பண்ணுறது? இல்லை அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். கேட்போம். ஏன்னா அண்ணனை தவிர இப்போ யாரும் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ராகுலி கிட்ட கேட்டால் அவன் ஒரு 5 ரூபாய்க்கு சாக்லேட்டை வாங்கி குடிவான் புருஷனுக்கு கிஃப்ட்டுன்னுவான். அதனால் வேணாம் நம்ம அண்ணன்கிட்டையும் கேட்போம். ஹலோ, சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளோ டல்லா பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ். ஒன்றும் இல்லைன்னா எதுக்கு இவ்வளோ டல்லா பேசுற? ஆக்டிவா பேச வேண்டியதானே? ஆக்டிவாக பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீ பேசுறதையே கொஞ்சம் சரி விடு. சரி. சொங்கி மாதிரி பேசாதடி, தூங்க வச்சிருவ போல. என்ன சொங்கின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் எத்தனை நாள் நீங்கள் என்கிட்ட பேசியிருப்பீங்க? கொஞ்ச நேரத்துக்கே தாங்க முடியல. பழி வாங்குறியா? பழி வாங்குறேண்ணா போங்க. நீங்கள் வேறு, நீங்கள் பெரும்பாலும் என்கிட்ட இப்படி தாங்க பேசுவீங்க. அதான் நான் நீங்கள் பண்ணுறதையே உங்களுக்கு சாம்பிளாக கொஞ்சம் காமிச்சு விட்டேன். அது உங்களால் பொறுத்துக்க முடியல. இப்படி பேசுனதுடி, இதுதான் நல்லா இருக்கு. ஏன்டி சலிச்சுக்கிற? சந்தோஷ், என்ன? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சந்தோஷ். நானும் தான். பேசாமல் கிளம்பி வாங்கலாம். நந்தினி, நான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேன். நான் ஆஃபீஸ்க்கு வந்து 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. எல்லா வேலையும் நான் பண்ணணும். பெண்டிங் ஒர்க் வேற நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வர முடியாதா? சான்ஸே இல்லை. சரி, அப்போ எப்போ தான் வருவீங்க? சண்டே. சண்டேக்கு இன்னும் 5 நாள் இருக்கேயா? வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. சந்தோஷம். என் ஒற்றை குச்சியா இங்கே என்னத்துக்கு நின்று பேசுனுக்கிற? கிளம்பிடி, டைம் ஆகுதே. ஒரு 5 நிமிஷம் இந்த வீட்டில் நிம்மதியாக பேச முடியுதாங்கண்ணா நீனு? நீ விட்டா 4 புற கூட தான் நின்று பேசிக்கிட்டு இருப்ப. கிளம்பு, நேரம் ஆகுதுல்ல. பதுமம்மா வீட்டுக்கு போனோம். ட்ரெஸ் எல்லாம் போய் மாற்றிடுவா. ட்ரெஸ்ஸை மாற்றிக்கின்னு வருவா? அதை இப்போ போட்டிருக்கேனே, அதுக்கு பேர் என்னது? இது நல்லா இல்லடி, அதனால தான் மாற்றிடுவான்றேன். மாற்றிக்கின்னு வரணுமா? நானே இந்த மாதிரி கழுத்தை மூடி இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் என் ஆத்தக்காரி மாற்ற சொல்லுது. அம்மா, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதே, நான் இதோட வரேன். ஊருக்குள்ளே தானே போகிறோம், அப்புறம் என்ன? ஊருக்குள்ளே போனாலும் நல்ல துணியோட தாண்டி வரணும். இது ஏதோ டேபிள் மேலே போத்துற துணி மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேணாம். நீ ஏன் போயிட்டு ஒரு நல்ல துணியாக போட்டுன்னு வாப்போ. அம்மா டேபிள் கிளாத்தா? அம்மா 650 ரூபாம்மா இந்த டாப்பு. என்ன 650 ரூபாவோ? சரி, எனக்கு இது பிடிக்கலடி, நீ போய் மாற்றிடுவான்றல. உனக்கு பிடிக்கலன்னா நீ அம்மா போட்டிருக்கா விடாமா? என்னால் இப்போலாம் போய் மாற்ற முடியாது. இந்த பாரு, இந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன மாற்ற சொன்னேன்னு நான் அங்கே வரவே மாட்டேன். என்ன வாய் பேசுது பற்றியே இது? நான் அண்ணா மட்டும் தான் இழுச்ச வயதுக்கு இரு. இன்னும் கொஞ்ச நாள் தான். சீக்கிரமா உனக்கு சந்தோஷக்கும் கல்யாணத்தை முடிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் நான். தயவு செஞ்சு சீக்கிரமா பண்ணுமா அதை? அடிப்பாவியே. சொன்னதை செஞ்சிருமா, சீக்கிரமா செஞ்சிருமா. எங்களை விட்டு போறமே நல்லா கவலை இல்லை உனக்கு? கவலையை தூக்கி ஓரமா ஒலையில போடுமா. எனக்கு இப்போதைக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிரு. அப்பதான் நானும் கொஞ்சம் நிம்மதியா சுத்த முடியும். சரி, நான் போய் பேசுறேன் உங்க அப்பா கிட்ட. ஓடு உடனே ஓடி போய் பேசுப்போ. இருடி, இப்பவே ஓடுங்கிற. விருந்துக்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கா உட்காந்து குடும்பமா பேசுவோம், சரியா? சூப்பர்மா. சரி, கடன்னு போனை பேசி முடிச்சுட்டு வா அண்ணா, கீழே வந்துரு. சரிம்மா, உன் மருமகன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், வந்துடுறேன். அதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? பேசு. கேட்டீங்களா என் தாய் கிழவி பேசுனதெல்லாம்? கேட்டுச்சு. நம்ம கல்யாண விஷயமா அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுச்சுடி, பேசட்டும். இதெல்லாம் ஒரு சந்தோஷமாவே இல்ல உங்களுக்கு? ஆண்டி அப்படி சொல்ற? பின்ன கல்யாண விஷயத்த பேச போறாங்கங்கிற பேசட்டும்னு அவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க. பின்ன வேற என்ன பண்ணணும்? நானு ஜிங்கு சக்குன்னு டான்ஸ் ஆடணுமா என்ன? சிரிக்கிறா போறா? யோ சந்தோஷ, நாடி மிஸ் யூங்க. நானும் தான் நந்தினி. அட போங்க நீங்க வேற. சரி, நான் கிளம்புறேன் அப்போ ஃபோனை வச்சுட்டு. சரியா? அங்க போயிட்டு நல்ல விருந்து சாப்பிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்புறேன். நீங்க போட்டோலயே பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப கொடூரமான செயல் நந்தினி. எது? என்ன போட்டோவை பார்த்து சாப்பிட சொல்றது? அதுக்கு தான் நேரில் வாங்கண்ணா. நீங்க தான் வர மாட்டேன்ட்டீங்களா? அப்புறம் நான் போட்டோவை பத்தி சாப்பிடுங்க. மூஞ்ச பாரு, போன வீடி. சரி, வச்சுடுறேன். லஞ்சில் கால் பண்றேன். சரிடி, பாய். டாடா கணவரே, பாய். வீடி போன வைக்கிறேன்டா. நந்தினி, நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் சிறிது நேரம் கழித்து முயற்சிக்கவும். பைத்தியம். ஐ லவ் யூங்க.
ஐயோ நந்தினி ஸ்டாஃப் வர்றாங்க, நான் ஃபோனை வச்சு விட்றேன். ஆஃபீஸில் இருக்கிறீங்கல்ல, பாருங்க வேலைலாம் செய்கிறத விட்டுட்டு என்கிட்ட கடலை பொட்டிக்கிட்டு இருக்கீங்க. இருங்க மாமாக்கு ஃபோனை பண்ணி உங்கள் புள்ள வேலையே செய்ய மாட்டாருன்னு சொல்லி விட்டுறேன். யூஸ் அப்படிலாம் பண்ணிடுறத, நான் ஃபோனை வைக்கிறேன்னா பாய், மதியம் பேசுவோம். சரிங்க சந்தோஷ். பாவி. டாட்டா. கிளம்புறேன்னா போகிறப்ப அப்படியே அம்மாவையும் பார்த்துட்டு போகிறேன். டேப்லெட் வர வாங்கி தர சொன்னாங்க, அதையும் வாங்கிக்கிட்டு போகிறேன்னா. சரிடா. உனக்கு வீட்டில் எப்படி டைம் பாஸ் ஆகுதா? இல்லைனா உன்னை சாயங்காலம் திரும்பி ஊரில் விட்டுட்டு வந்துட்டா அங்கே இருக்கியா? வேணாம் ராகுலே, நான் இங்கே இருக்கேன். நானும் கிளம்பிட்டேன், அத்தையும் மாமாவும் தனியாக ஆயிடுவாங்க. வேணாம், நான் இங்கே இருக்கேன். அதுவும் கரெக்டு தான். பேசாமல் அந்த கூட மாட்டியை கூட்டின்னு வந்து இங்கே உட்கார வைக்க வேண்டியதானே, ஒரு வாரம் இங்கேயே இருக்கட்டுமே. அது அங்கே தனியாக என்ன பண்ணுது வீட்டில்? அது கூட மண்டிக்கு லவ் செட் ஆயிருச்சுல்ல, அதனால ஜாலியாக வீட்டில் உட்காந்து ஃபோனை பேசிக்கிட்டு இருக்கா. எனி டைம் ஃபோன் தான். சரி, அதை இங்கே கூட தானே உட்காந்து பேசலாம். அங்கே பேசினா தான் அவங்க அம்மா கிட்ட மாட்டிப்போமோங்கிற பயத்துலேயே அது பேசும். இங்கே வந்துருச்சுன்னா எந்த பயமும் இருக்காதுல்ல, உன் ரூம்லேயே உட்காந்து பேசலாம் இங்கே. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் கூடவே நானும் உட்காந்து கேட்பேன்ல எல்லாத்தையும். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவன் வரமாட்றா. சண்டாலியே, அவள் லவர்கிட்ட பேசுவா, நீ உட்காந்து கேட்பியாத. மூஞ்ச பராதுக்கா எப்பரி அவள் பேசுறானா அவளை தனியாக விட்டுரு. நீ என்ன பண்ணி அவள் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீ அவளை உட்காந்து டிவி பாருங்க, இல்லை எதனா பண்ணுங்கடி வீட்டில் இருந்துக்கினே. இந்த மாதிரி நீ மட்டும் தனியாக இருக்காது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதா. சரிடா, அப்போ நான் அவளை கால் பண்ணி வர சொல்கிறேன். எதுக்கு ஒரு மிதி மிதிச்சுன்னா நானே போய் கூட்டின்னு வந்துடுவேன், நானே போய் வண்டியில் கூட்டின்னு வந்துடுறேன். அதை அவள் கிளம்பி வரதுக்கு லேட் பண்ணிடுவாடா. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணணும்ல, அதனால நீ கிளம்பு ஆஃபீஸ்க்கு. அத்தையை வேற பார்க்கணுன்னு சொன்னல, போ. அது சரி தான். சரி போயிட்டு வரேன்னா. சரிடா. இந்த மணி சனி என் வீட்டில் இருந்தாலும் எனக்கு தொல்லையாக இருக்குது, இல்லைனாலும் ஏதோ என் பாதி உடம்பு செயல்படாத மாதிரி ஃபீல் ஆகுதுரி எனக்கு. இருக்க தானே செய்யும். இத்தனை வருஷமா ஒன்னாவே வளர்ந்துட்டு திடீர்னு தனித்தனியாக இருந்தால் கஷ்டமாக தான்டா இருக்கும். கரெக்டு தான். ஆனால் அந்த நாய்க்கு இந்த மாதிரியெல்லாம் கவலை இருக்குமாடி? அது பாட்டுன்னு புருஷன் கூட ஜாலியாக இருக்கும்ல குஜாலா. அவளுக்கு கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் புருஷனோட குஜாலா தான் இருப்பா. ஏன்னா புதுசாக கல்யாணம் இருக்குல்ல. அதுவும் சரிதான். ஆனால் என் உள் மனசுக்குள்ள ஒன்று தோணிக்கிட்டே இருக்குடி. என்ன தோணுது? மணி அவ புருஷனோட சந்தோஷமா இல்லைன்னு தோணுதுரி எனக்கு. ஏய், ஏன்டா அப்படி சொல்ற? நான் என்ன சொன்னேன்? தோணுச்சுன்னு தானே சொன்னேன். அதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் தோணுது. ஏன் அப்படி தோணுது உனக்கு? அவள் உன்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப எதனா மனசு சங்கடப்படுற மாதிரி பேசினாளா? இல்லை வீட்டில் எதனா பிரச்சனைன்னு சொன்னாலா? இல்லை மனோஜனனுக்கும் அவளுக்கும் எதனா பிரச்சனைன்னு சொன்னாலா? எதனா சொன்னாலாடா? இல்லடி, அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவள் எப்படி பேசுவான்னு தெரியும்ல, அப்படியே கொஞ்சி கொஞ்சி குழந்த மாதிரி அப்படி நடிச்சு நடிச்சு பேசும். ஆனால் அது இப்போல்லாம் அப்படி பேசுறது இல்லை. 2 நாளாக என்கிட்ட அப்படி பேசுறது இல்லை. எப்படி தெரியுமா பேசுது? அப்படி ரொம்ப தெளிவாக பேசுது. ஏதோ வாழ்ந்து முடிச்சவ மாதிரி பேசுது. அப்படி தான் பேசுது. அது பேசுறதை வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன். அது இந்த மாதிரிலாம் பேசுதுன்னு வையா, ஒன்று அது பயங்கரமான வில்லத்தனை பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு வையா, அது ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்குதுன்னு அர்த்தம். இது 2த்துல ஏதனா ஒன்று தான் நடந்திருக்கணும். என்னடா இப்படி குண்டு தூக்கி போடுற? குண்டெல்லாம் போடலடி, இதுதான் என் மனசுக்கு தோணுச்சு, அதை தான் சொன்னேன். ஆனால் அவள் கஷ்டப்படுறான்னு தான் தோணுச்சு. அவள் வில்லத்தனம் பண்ணுவாளானாலும் எனக்கு தெரியாது, அவள் கஷ்டப்படுறான்னு தோணுது எனக்கு. அப்படியெல்லாம் இருக்காது ராகுலே. அப்படி எதனா இருந்திருந்தா கண்டிப்பாக பிரியாக்காக்கும் அர்ச்சனாக்காக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க அங்கே தானடா இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மணி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவள் எப்படி இருக்கா, சந்தோஷமாக இருக்காளான்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆகும்போது அப்படி தானடா நம்ம பின்னாடி சுற்றினாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கோமான்னு உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்க அடிக்கடி நம்மளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. நம்மளும் அவங்க கிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணோம். அதே மாதிரி கண்டிப்பாக மணி பின்னாடியோ மனோஜனை பின்னாடியோ அவங்க சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமால, 2 அணு குண்டுங்க அங்கே உட்காந்து இருக்குதுங்க. சரி சரி கரெக்டு தான். அப்போ ஏன் தான் என் மானங்கட்ட மனசுக்கு அப்படி தோணுச்சோ தெரில. என் மானங்கட்ட மனசு இப்படியெல்லாம் யோசிக்காது இனிமேல்ட்டு. என் செல்ல குட்டிடா நீ, உன் மனசை போட்டு வருத்திக்காத. சரிடி சொல்லும், ஒரு உம்மா கூட. போடடே இப்போ. ஐயா என்ன ஒரு கிசு தானே கேட்டா, ரொம்ப ஓவரா பண்ற. ஒரு வேலையே இல்லை உனக்கு, எப்படா? ரொம்ப ஓவரா பண்றடியே. இந்த பேரு இப்படியே பண்ணியிருந்தேன்னு வேற எவ்வளவு என்ன பார்த்துன்னு போயிருவேன். பேச்ச பத்தி அவனுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. ஆமா வந்துருச்சு. வேற எவ்வளவு என்ன பார்த்துன்னு போயினே இருப்பேன்டி நானு. அவ தேனும் எனக்கு கிசு கொடுத்துக்கினே இருப்பா. என்ன நான் சாக்லேட் மட்டும் வாங்கி தரணும் அவளுக்கு. பாரு, அப்ப பார்த்து வச்சுட்ட போல. ஆமா, அதனால தானே பேசுறேன். ஊர்ல இருக்கிற என் ஃபிகரு நேற்று கூட காலைல ஃபோன் பண்ணிச்சு, ரேக்கில் மேம் சாக்லேட் வாங்கி வாஞ்சி. சரிடி நீ இருக்கிறேன். நேத்து கவி பாப்பா தானடா உங்ககிட்ட பேசிச்சு. அதான் நான் பார்த்து வச்ச பொண்ணு, அதான் என் ஃபிகரு. நான் சாக்லேட் கொடுக்குறப்பெல்லாம் அது உண்மை உண்மை உண்மைன்னு கொடுக்கும், நான் கேட்காமலே கூட கொடுக்கும். நீ இருக்கியே குரங்கு, அதேதான். சரிடி சொல்லும், போயிட்டு வரேன்னா நைட்டு வந்து வச்சுக்கிறேன் மீதியெல்லாம். நான் இங்க என் தங்கச்சியோட தூங்குவேன். உன் தங்கச்சி வீட்லயே இருக்கட்டும்னா ஏதோ போனா போட்டுமே டைம் பாஸ் ஆகுமேனு அவளை கூட்டின்னு வந்து இங்கே உட்கார வச்சுக்கோட்டின்னா இங்கேயே தூங்க வைப்பியா நீ? கொன்ற வேண்டிய அக்காளையும் தங்கச்சியும் அவளை அங்கேயே இருக்க சொல்லு. சிரிக்கிறம்மா என் குடிமிக்காரி, சும்மா சொல்லி சொல்லலாம்னா அவளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கோ. ஆனால் நைட்டு இந்த ரூம்லாம் தூங்க வைக்காதுன்னா அதை மணி ரூமுக்கு அமுச்சு விட்ரு. வேற வேணையே வேணாம், அவளுக்கு நான் வேற ரூம் கொடுத்துக்கிறேன். சந்திரமுகி ரூமு சந்திரமுகி வரும்போது மட்டும் திறந்தா போதும், சரியா?
அது சரி. ஆனா என்ன, சந்திரமுகி கூட சேர்ந்து வேட்டையனும் வருவார்ல? ஏய் வேட்டையன் வில்லன்டா, சந்திரமுகியோட காதலன் குணசேகரன். ஓ, அவனதான் வேட்டையன் போட்டு தள்ளிட்டாரேடி. அதுக்கு நீ இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒன்றும் பண்ண வேணாம், நான் கிளம்புறடி. சொல்லணும், டைம் ஆகுது. பாய். பைட சொல்லு பை. கொஞ்ச நாளே இப்படி கிளம்பும் போது கொஞ்சம் நீ என்ன நின்று போக முடியாதுடி. போடா குரங்கு. இப்படி வழி எடுப்பேன், டக்குன்னு போயிடுவேன். கிளம்பிட்டான். ஆனால் இவன் போனதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் போன மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறது? சீக்கிரமாக குட்டி ராகுல பெற்றுக்கணும். அப்போ தான் எனக்கும் என் வீட்டில் நல்லபடியாக டைம் பாஸ் ஆகும். ஹலோ அண்ணா, இப்போ ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீ தான் மணி, சொல்லு. அண்ணா சாப்பிட்டியா அண்ணா? காலையில சாப்பிட்டேன். சரி. என்ன நீ நான் சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டேற? உன் விஷயத்துல அந்த கேள்விக்கு அவசியமே இருக்காதுமா. அது சரிதான். இருந்தாலும் கேட்கணும்னா. சரி சொல்லு, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்னண்ணா அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டேற? நீதான் கால் பண்ண, அப்ப நீ தானே பேசணும். அப்படி வரியா நீ? சரி அண்ணா, சரி நான் விஷயத்துக்கே வரேண்ணா. எதுக்கு தேவையில்லாமல் சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு. எனக்கு அவருக்கு ஒரு gift வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. என்ன ஒரு gift? ஐஃபோன் வாங்கி தரணும்னு ஆசையாக இருக்குது, லேட்டஸ்ட்டு ஃபோனு. அது நான் ஆன்லைனில் பார்த்து வச்சுருக்கிறேன். ஏதோ ஒரு மாடலு, அதை நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில். அதை நீ பாரு. அது ஒரு 1,75,000 வருது. எனக்கு அவ்வளோ காசு வேணும். என்னது? அவருக்கு ஐஃபோன் வாங்கணும், அதுக்கு எனக்கு 1.75 lakhs வேணும். அவ்வளோ காசுக்கு போனா? என்னண்ணா இப்படி சொல்ற? நம்ம எல்லாருமே கூட தானே ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஐஃபோன் இல்லாமல் சும்மா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அது பிடிக்கல. எனக்கு அவருக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு காசு வேணும். காசா? ஆமாண்ணா, ஃபோன் வாங்கணும்னு எனக்கு காசு வேணும்ல. எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் தாண்ணா. 2 லட்சம்லாம் டூ மச் மணி. ஃபோனு 1.25 லட்சம் வருதுண்ணா. அப்போ ஒரு 30 to 50,000 எதனா ஃபோன் இருந்தா வாங்கி கொடு. அதுலலாம் ஐஃபோன் வராதே. ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு மொபைலா வாங்கி கொடு. எனக்கு ஐஃபோன் தான் அவருக்கு வாங்கி தரணும். எனக்கு உன்னால காசு தர முடியுமா முடியாதா? மணி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுண்ணா. சொல்லுண்ணா. நீயும் மனுஜும் மால்தீவ்ஸ்க்கு போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டு ரிட்டன் ஃபேரோட சேர்த்து நான் புக் பண்ணிட்டேன், சரியா? அப்புறம் உங்களுக்கு ஷாப்பிங்க்கு தேவையான எக்ஸ்பென்சிவ் நானே பார்த்துக்கிறேன். அதை தாண்டி என்னால் இப்போ உனக்கு 2 lakhs எல்லாம் தர முடியாது. என்னண்ணா கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை தான் நான் சொன்னேன். என்னால் இப்போதைக்கு 2 lakhs எல்லாம் தர முடியாது. என்னண்ணா நீ இப்படி சொல்கிற? என் கல்யாணத்துக்கும் நீ ஒன்றும் பண்ணலை. இப்போ எனக்காக ஒரு 2 லட்ச ரூபாய் தானா கூட தர மாட்டேங்கிற. ஏன்னா இப்படி இருக்கிற? என்னது? உன் கல்யாணத்துக்கு நான் ஒன்றும் பண்ணலையா? அது பேர் ஊருக்கு கிளம்பி வந்துன்னு வெய்ய ஓட விரட்டி அடிப்பேன் உன்னை சொல்லிட்டேன். என்ன ஏன் உன்னோட ஹல்தி ஃபங்க்ஷனு, சங்கீத்து, மெஹந்தின்னு வீட்டில் நடந்த ஈவெண்ட் எல்லாத்துக்குமே நான் தான் செலவு பண்ணியிருக்கேன். அந்த வீட்டில் நடந்த டெக்கரேஷன் எல்லாத்துக்கும் நான் தான் பே பண்ணியிருக்கேன். என்னமோ உன் கல்யாணத்துக்கு நான் ஒன்றும் பண்ணலைங்கிற, அப்படி கொட்டோம்னா உன்ன. அதெல்லாம் நீ தான் பண்ணியாண்ணா? ஒன்றும் தெரியாமல் இருக்குல்ல நீ? ஆமாண்ணா. நான் தான் பண்ணி செலவு பண்ணேன். அதுக்கெல்லாம் நிறைய காசு செலவாயிருக்குமே. நிறைய செலவாயிருக்கும்னு தெரியுதுல்ல. நான் அதை பற்றிலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேனா? இப்போ நான் உங்ககிட்ட என்கிட்ட இருக்க சுச்சுவேஷனை தான் சொல்கிறேன். ஃபினான்ஷியலி அண்ணன் இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கம்மா. அதான் நீ வேணா ஒரு 3 மாதம் கழிச்சு கேளலாம், கண்டிப்பாக தாராளமாக தருவேன். 3 மாசம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுண்ணா. ஆமாம், நீ என் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணணும்னு சொல்கிற, நிறைய செலவு பண்ணணும்னு சொல்கிற. அப்புறம் எப்படி நந்தினிக்கு மட்டும் 5 சவரத்தில் சரடு வாங்கிட்டு வந்து கொடுத்த? கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் செலவாயிருக்கும்ல. எப்படி உன்னால் அவ்வளோ செலவு பண்ண முடிஞ்சுது? ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தான் நீ முன்னாடியே காசை கட்டியிருப்ப. அப்புறம் எந்த காசை எடுத்து கொடுத்த நீ? 4 லட்சம் எங்கேருந்து வந்தது? எனக்கு நான் மட்டும் கணக்கை சொல்லிக்கிட்டு இருக்கிய. அப்போ அவளுக்கு மட்டும் எப்படி செலவு பண்ண? ஆமாம், நீ ஏன் நான் முதல்ல அவளுக்கு போய் இவ்வளோ சீக்கிரமாக சரடு வாங்கிட்டு வந்து வச்ச? எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. அமைதியா இருக்கியா? இந்த கணக்கெல்லாம் நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காது, சரியா? அது என் இஷ்டம், என் காசு, நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன். அப்போ நந்தினிக்கு வாங்குறதுக்கு மட்டும் காசு இருந்திருக்குல்ல. இன்னும் கேட்டால் சரடு இப்போ வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதை வாங்கியிருக்கலாம். இவ்வளோ அவசரமாக வாங்குறதுக்கு என்ன அவசியம் வந்தது இப்போ? அது என் இஷ்டம், அதெல்லாம் நீ கேட்காத. சரி, அது உன் இஷ்டமாவே இருந்துட்டு போகுது. எனக்கு 2 லட்சம் வேணும். என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ ஹனிமூன் போறதுக்கே இப்போ நான் 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணணும். இதுல இன்னும் 2 லட்ச ரூபாய் கொடுங்கிற. என்ன நீ? என்னன்னா கணக்கு மேல கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ உன்னால பண்ண முடியாது, அவ்வளவுதானே? சரி விடு, நான் அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்க மணி. அப்பா எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு தெரியுமா உன் கல்யாணத்துக்கு? வேணாம் மணி, நான் சொன்ன கேளு. ஒரு 3 மாசம் டைம் கொடு. அண்ணனே உனக்கு ஐபோன் வாங்கி தரேன். நீ அதை அவன்கிட்ட கொடுத்துக்கோ, உன் புருஷன்கிட்ட. இப்ப வாங்கி தரத்துக்கு வழியை சொல்லுன்னா நீ என்னடா 3 மாசம் 4 மாசம்னு டைமை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ போனா நீ இப்போ வாங்குறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. நீ ஃபோனை வை. உன் புருஷன்கிட்டே காசை வாங்கிக்க, இல்லைன்னா உன் மாமனார்கிட்ட வாங்கிக்க. அவர் நல்லா சம்பாரிச்சு வச்சிருப்பாரு, அவர்கிட்ட வாங்கிக்க. ஆனால் அவருமே நிறைய செலவு பண்ணியிருப்பாரு கல்யாணத்துக்கு. அவர்கிட்டலாம் கேட்டு தொலைச்சிடாத. உங்கள் அனிமூனுக்கு நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. பாவம் அந்த மனுஷன். இங்கே பாரு, நீ யாருக்கிட்டையும் காசை கேட்காத. ஒழுங்கு மரியாதையாக அடங்கி இரு சொல்லிட்டேன். 2 மாதம் கழிச்சு நானே உனக்கு ஃபோனை வாங்கி தரேன். வெய் ஃபோனை. வெய் ஃபோன் இல்லை, ஐஃபோன். சே, ஃபோனை வெய்யே.
சரி வைக்கிறேன். எனக்கு ஐஃபோன் யாரும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆனால் உனக்கு நந்தினிக்கு மட்டும் 5 சவரத்தில் சரடு வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இருந்துச்சு. எனக்கு ஃபோனை கேட்டால் வாங்கி தர மாட்டேங்கிறல்ல. இரு அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன், இரு இப்போவே அடிக்கிறேன், இரு. சி போ, என்ன வேணாலும் படிக்க. தொல்லை தொல்லை சரியான தொல்லையெல்லாம் எனக்கு தங்கச்சியாக பிறந்திருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? இது வேற ஃபோனை வச்சு பஞ்சாயத்து பண்ணுவேன். இப்போ இவ்வளோ சொல்லி அது கேட்காது. கண்டிப்பாக அம்மாவுக்கு ஃபோனை பண்ணி சொல்லணும். அம்மாவும் உனக்கு ஏன்டா செலவு பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு கேட்க போகிறாங்க. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது?